இன்றைக்கி காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதும் சாணி எடுத்துகிட்டு வந்து வாசல் தான் தெளித்தேன். சின்னவர் வெள்ளனவே எந்திரிச்சிடுறாரு, தூங்குறதே இல்லை. நான் எந்திரிச்சா அவரும் எந்திரிச்சிட்டு வந்துடுறாரு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அடுப்பையுமே மொழிகிடலான்னு சாம்பார் எல்லாத்தையும் அள்ளிட்டு அடுப்பையும் மொழிகி விட்டுட்டேன். எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்காத வேலைலாம் அந்த அடுப்பு மொழிகி கோலம் போடுறது தான். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால இன்றைக்கி அடுப்பு மொழிகி கோலமும் போட்டாச்சு. உங்கள் யார் வீட்டிலலாம் இந்த விறகடுப்பு இருக்குது, இந்த விறகடுப்பில் சமைச்சிருக்கீங்களா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுப்பில் கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டு இன்றைக்கி வாசலில் கோலம் போட வந்தாச்சு. படிக்கோலம் தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். வெள்ளிக்கிழமைனாவே படிக்கோலம் தான். அதுக்கப்புறம் பூ வைக்கிற உருளிலையுமே போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு பூவும் பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு, நீங்கள் யாரெல்லாம் உருளியில் பூ வைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். டெய்லியுமே உருளியில் பூ மாற்றிடுவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதையே தான் பார்த்துட்டு இருந்தேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பழக்கம் எனக்கு இருக்குங்க. அடுப்பு மொழி கோலம் போட்டுட்டு நின்று பார்ப்பேன், வாசலில் கோலம் போட்டுட்டு நின்று பார்ப்பேன் நம்ம எந்தளவுக்கு அழகுப்படுத்தியிருக்கோம்னு. இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கான்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வெளி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே அடுப்பையும் தொடச்சிடலான்னு அடுப்பையும் தொடச்சி விட்டுட்டேன். டெய்லியுமே சமைச்சு முடிச்சுட்டு ஈர துணி வச்சு அடுப்பு எல்லாமே தொடச்சிருவேன். ஆனாலும் வெள்ளி செவ்வாய்னா கண்டிப்பாக சோப்பு போட்டு நல்லா கழுவி விட்டுருவேங்க. அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு கோலமும் போட்டு விட்டுட்டேன். நான் வந்து கோலப்பொடியில் தான் போடுறேன். ஃப்யூச்சரில் அரிசி மாலை போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுறேன். மஞ்சள் குங்குமமும் வெள்ளி செவ்வாய்னா வீட்டில் இருக்க அந்த அம்மிக்கல், அதே மாதிரி இந்த இடிகள், இது எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிருவேன். இது எங்கள் அக்கா வைப்பாங்க, அதனால நான் வைக்கிறேன். இது எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். கிச்சனில் ஒரு விளக்கு வச்சுருக்கேன். அதுக்குமே பூ எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த விளக்கையுமே ஏற்றி வச்சு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னோட கிச்சன் இதை தான் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு ஊதிபத்தியுமே பற்ற வச்சு வச்சாச்சு. டீ போட்டுடலான்னு பாலையுமே ஊற்றி வச்சுட்டேங்க. இந்த கிச்சன் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை. கேஸ் அடுப்பு எல்லாமே நான் கீழே தான் வச்சு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். தம்பிங்க வந்து ரொம்ப குட்டியாக இருக்காங்க, அவங்க வந்து கேஸ் எல்லாத்தையும் தொட்டுறாங்கங்கிறதுனால ஆலப்புழாக்கல் வாங்கிட்டு வந்துட்டு இந்த கிச்சன் டாப்பு கடப்பாக்கல் இதை வாங்கிட்டு வந்து போட்டு தான் நான் செட் பண்ணேன். இது எல்லாமே நானாக செட் பண்ணது தான், வேறு யாரும் எனக்கு செட் பண்ணி கொடுக்கல. நம்ம இருக்கிற இடம் எப்படி வேணால் இருக்கலாம், அந்த இடத்த நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும். இது இல்லை அது இல்லைன்னு என்றைக்குமே அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது, அடுத்தவங்கள சொல்லவும் கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும். என்னோடய கிச்சனில் இருக்க பொருள் எல்லாமே அதிகபட்சம் மீஷோ, ஷாப்ஸி இதில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். எதுவுமே வந்து நான் நேராக போய் வாங்கலை. உப்பு ஜாடி மட்டும் திருவிழாவில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். ஏன்னா அப்போ வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆன்லைன்லலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால அது மட்டும் கடையில் போய் வாங்கிட்டு வந்துக்கிட்டேன். மற்ற எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் தான். டீ போட்டு குடிச்சிட்டு பாத்திரம் விளக்க வேண்டியது இருந்துச்சு, அதையுமே விளக்கிட்டு வந்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு இன்றைக்கி தட்டைப்பயிர் குழம்பு வைக்கலான்னு அதை தான் எடுத்துகிட்டு வந்து வறுத்துக்கிட்டு இருந்தேன். என்னன்னே தெரில, இந்த தட்டைப்பயிர்லாம் சீக்கிரமே வண்டு பிடிச்சிருது. இப்போ தான் கொண்டு வந்து அதுக்குள்ளேயும் பார்த்தா வண்டு இருந்துச்சு. அப்புறம் வறுத்து கொட்டிட்டு தண்ணியை ஊற்றி காய வச்சுட்டு அது எல்லாமே புடச்சிக்கிட்டு இருந்தேன். தண்ணியுமே காஞ்சிருச்சு. அதில் தட்டைப்பயிரை போட்டு வேக வச்சாச்சு. சிலர் வந்து இதை ஊற வச்சு வேக வைப்பாங்க. நான் இது வரைக்கும் ஊற வச்சதெல்லாம் இல்லை, உடனே வறுத்து உடனே வேக வச்சுருவேன். குழம்பு நல்லா தான் இருக்கும். உலையுமே காஞ்சிருச்சு. அரிசியுமே போட்டுட்டேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த விறகடுப்புலலாம் சமைச்சு பழகுனதுனால எனக்கு இதில் ஈஸியாக இருக்குது சமைக்கிறதுக்கு. சிலர் வந்து ஒத்த விறகடுப்பு வச்சு சமைப்பாங்க. எனக்கு வந்து அது செட் ஆகலை. 2 அடுப்புனா ஒரு பக்கத்து சாப்பாடு வச்சுக்கலாம், ஒரு பக்கத்து குழம்பு வச்சுக்கலாம். அந்த மைண்ட் செட்டில் தான் நான் எப்போயுமே 2 அடுப்பில் தான் சமைக்கிறது. ஒத்தடுப்பு யூஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு பிடிக்கும். வேலையுமே சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு அடுப்புனா நம்ம சாப்பாடு வடிச்சிட்டு தான் அடுத்து குழம்பு வைக்க முடியும். இதில் அப்படி இல்லை, சாப்பாடு வந்து இன்னொரு அடுப்பில் தூக்கி போட்டுட்டு குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். தட்டைப்பயிறு குழம்புக்கு வானலில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கிட்டேன். முருங்கைக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இந்த தட்டைப்பயிறு குழம்புக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், கருவாடு இதெல்லாம் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த குழம்பு சாப்பிட்ருக்கீங்களான்னு கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். காலை வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி விளாக் போடலாமா என்னன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.